ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: சிக்கன், சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய், தக்காளி, கருகப்பில்லை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு. தாளிப்பதற்கு தேவையானவை: சோம்பு, பெரிய வெங்காயம், கருகப்பில்லை, தக்காளி. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு வெங்காயத்தை வணக்கிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த சோம்பு, சீரகம், மிளகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தீய விட்டுற வேண்டாம், பச்சை வடையாகவும் இருக்க வேண்டாம். எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டு தேங்காயும் அதையும் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சோம்பு, கருகப்பில்லை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து அதில் போட்டுருங்க. சிக்கனையும் நல்லா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டுக்கோங்க. அதிலே உப்பு போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா அதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதாகட்டும். ஏன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும், இல்லைனா தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி, தேங்காய், வெங்காயம் வணக்கினது எல்லாத்தையும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி கப்லேயும் தண்ணியை ஊற்றி அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. தண்ணி நிறையா சேர்க்க வேணாம், நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ஒரு 20 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி நம்மளுக்கு